மைக் 1 மைக் 2 மைக் 3 எல்லாரும் வாங்கடா. இதுல ஒண்ணும் குறைச்சல. வடக்குப்பட்டி ராமசாமி பார்த்தாச்சு, எப்படி இருந்துச்சு சொல்லுங்க மைக் 1. ஆக்சுவலாக ரீசெண்டாக வந்த சந்தான படத்தில் ட்ரெய்லர் வந்து இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனாலே எனக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஆக்சுவலாக ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. ஓகே, அந்த பிளாட்டை வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி கதைக்குள்ளே கொண்டு போனாங்க. பட் எந்த இடத்துலையுமே அது வந்து அப்படியே ஒரு ஃப்ளாட்டாக போகுதே தவிர ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவோ இல்லை த்ரில்லிங்காகவோ அந்த மாதிரிலாம் எங்கேயுமே போகல. அங்கங்கே கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும்போது ஒரு காமெடி வந்து எழுப்பி விடுது. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் கம்மி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்னை பொறுத்தவரை ரொம்பவே ஆவரேஜ், அதாவது பிலோ ஆவரேஜ்னு தான் சொல்லணும். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்? எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப பெருசாக காமெடி இல்லை. செகண்ட் ஹாஃபில் தான் காமெடி இருக்குன்னு போட்டிருந்தாங்க. அதை பற்றி நான் பின்னாடி வரேன். மற்றபடி ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒன்றுமே பெருசாக இல்லை. ரொம்ப ஃப்ளாட் லைனாக தான் இருந்துச்சு. லைட்டாக அங்கங்கே ஒரு காமெடி வந்துச்சு. மற்றபடி ரொம்ப டல்லாக தான் போச்சு, ஸ்லோவாக தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு காமெடியாக கொண்டு போகிறதுக்கான ஒரு பிளாட் வந்து நல்லா கிரியேட் பண்ணி முடிச்சிருந்தாங்க இன்டர்வலில். அந்த ஃப்ளாட்டான லைன் வந்து திருப்பி எங்கேயுமே ஏந்திரிக்கவே இல்லை. ஏதோ இன்டர்வலில் மட்டும் கொஞ்சம் எத்தி பார்த்துச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் திருப்பியும் படுத்துருச்சு. அங்கங்கே காமெடி வருது. ரொம்ப சல்லித்தனமான காமெடியெல்லாம் இருக்குது. சில பேர்லாம் அதுக்கு விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. எப்படி சிரிக்கிறாங்கன்னு தெரியல. பட் கண்டிப்பாக 20s 30s அந்த ரேஞ்சு, அந்த ஏஜ் குரூப்பில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இது காமெடியாக தெரியாது. கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு? கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி நானும் கொஞ்சம் செகண்ட் ஹாஃபை பற்றி சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஃப்ளாட் லைனாக இருந்துச்சு. ஆனால் அது மாதிரி இல்லாமல் அங்கங்கே லைட்டாக கொஞ்சம் ஏறிச்சு இறங்குச்சு அவ்வளோதான். மற்றபடி த்ரோட்டாக ரொம்ப ஃபன் மேட்ச்சு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. கேரக்டர்ஸ் நிறையா பேர் இருந்தாங்க. ஒரு கேரக்டருக்கும் அந்த காமிக்கல் கொஞ்சம் காமெடி எல்லா கேரக்டருமே கொஞ்சம் காமெடியாக நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம். மற்றபடி ஒன்றும் பெருசாக ரொம்ப விழுந்து சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரிலாம் இல்லை. அங்கங்கே சிரிப்பு வந்துச்சு. எப்போவுமே சந்தானம் நடிக்கிற படத்தில் வந்து பெருசாக வந்து கதராக நம்ம எதிர்பார்க்க முடியாது. லாஜிக்காக தான் யோசிக்க முடியாது. அதே மாதிரி தான். ஆனால் இதில் வந்து ஒரு ஸ்டோரி ஒரு கருத்து, ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி கொண்டு போனாங்க. அதனால் சொல்லிட்டாங்க அவங்க சைடில் இருந்து. ஆனால் வந்து அது கரெக்டாக சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதாவது கிளைமேக்ஸில் வந்துட்டு கடவுள் நம்பிக்கை இல்லாத சந்தானத்துக்கு கடவுள் நம்பிக்கை வந்த மாதிரி காமிப்பாங்க. திருப்பியும் வந்து போஸ்ட் கிளைமேக்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த ஒரு சீனில் வந்து திருப்பியும் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத மாதிரி ஒரு சீனை வச்சு முடிச்சிருந்தாங்க. என்னதான் சொல்ல வராங்கன்னு தெரியல. அதான் தெக்குப்பட்டி ராமசாமி வர மாதிரி முடிச்சிருப்பாங்க. பார்ட் 2 ஒழுங்கா எடுத்தா சந்தோஷம் தான். பார்ட் 2 வராம இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மோசம் இல்லை. ஓகே, எனிவே என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. உங்களுக்கு எவ்வளோ? எனக்கும் அதே சேம். தியேட்டரில் போய் பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஓகே தான். அதாவது கொஞ்சம் வயசானவங்க போய் பார்த்தீங்கன்னா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆமாம், ஏன்னா எங்கள் பக்கத்தில் உள்ளவங்கன்னா உட்காந்து சிரின்னு சிரிச்சிட்டு இருந்தானுங்க. அந்த மாதிரி காமெடிலாம் இல்லை. ஆனால் சத்தியமாக எங்களுக்கு வேற வழி இல்லைன்னா போய் பாருங்க தியேட்டரில். இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் டெய்லி சினிமா அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.